என் தங்கமே, உன் இதயத்தின் ஆழத்தில் நீ எத்தனை நாளாக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் கண்ணீர் வழிந்த ஒவ்வொரு இரவிலும், நீ பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு நொடிகளிலும் நான் இருந்தேன் என் பிள்ளையே. நீ நினைத்தாயா, என் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை என்று? ஆனால் இப்போது அந்த வார்த்தையை நான் அழிக்கப் போகிறேன். ஏனெனில் உன் விதி தான் இன்று உன் கதவை தட்டப் போகுது. அது ஒரு சின்ன சத்தம் போல முதலில் தோன்றும். ஆனால் அதுவே உன் வாழ்நாளை மாற்றும் அதிசயத்தின் சத்தம் என் தங்கமே. நீயே பாரு, எத்தனை தடைகள் வந்தன. யாரும் புரியவில்லை உன் உள்ளத்தை. நீ உன்னை நம்பிக்கையுடன் வைத்திருந்தாய், ஆனால் பிரபஞ்சம் உன்னோடு பேசவில்லை என்று தோன்றியது. இன்று அது பேசப் போகுது. இன்று உனக்கு வரும் ஒரு சின்ன தகவல், ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு சின்ன புன்னகை, அவை சாதாரணம் அல்ல என் தங்கமே. அது உன் விதியின் தட்டல். உன் வாழ்க்கையின் அடுத்த கதவை திறக்க வருகிற ஒரு தெய்வீக அறிகுறி. நீ உன் வாழ்க்கையில் பலர் வந்தார்கள், பலர் சென்றார்கள். சிலர் உன்னை நசுக்கிவிட்டார்கள், சிலர் உன்னை விட்டு மறைந்தார்கள். ஆனால் அதில் யாரும் வீணாக வரவில்லை. அவர்கள் உன்னை உருவாக்கினார்கள். அவர்கள் உன்னை வலிமையாக்கினார்கள். அவர்கள் உன் இதயத்தின் துன்பத்திலிருந்து வெளிவந்த ஒளியை உருவாக்கினார்கள். அந்த ஒளி தான் இன்று உன் வாழ்வை ஒளிர வைக்கும். நீ வலியால் உடைந்த நாட்கள், நீ பேசாமலிருந்த இரவுகள், நீ எழுந்து சிரிக்க முயன்ற காலைகள், அவை எல்லாம் உன் விதி சோதனை. ஆனால் இப்போது பிரபஞ்சம் சொல்கிறது, அவள் தயாராகிவிட்டாள். ஆம் என் தங்கமே, நீ இப்போது தயாராகிவிட்டாய். உன் வாழ்க்கையில் உனக்காக வைத்திருக்கும் பெரிய திருப்பம் வரப்போகுது. அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு அழைப்பாக இருக்கலாம், ஆனால் அது உனக்காகத்தான். யாருக்காகவும் அல்ல. நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் இருந்து தான் பிரபஞ்சம் உன்னை உயர்த்தப் போகுது. ஏனெனில் அது தெய்வீக விதி. நீ நினைத்தாயா, என் முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது என்று? இல்லை என் பிள்ளையே, எந்த முயற்சியும் வீணாகாது. ஒவ்வொரு நொடியும் உனக்காக ஒரு விதை போல் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீ கண்ணீரால் நீரூட்டினாய். இப்போது அந்த விதைகள் மலரப்போகின்றன. உன் கடின உழைப்பும், உன் தியாகமும், உன் பொறுமையும், இவை எல்லாம் சேர்ந்து உனக்கு ஆசீர்வாதமாக வந்து சேரப்போகின்றன. எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் உன்னை கீழே தள்ளியதால்தான் நீ உன் தெய்வீகத்தை கண்டாய். இப்போது அதே பிரபஞ்சம் அவர்களிடமே சொல்லப் போகுது, பார், அவள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறாள். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை என் தங்கமே. அது இப்போது தான் ஆரம்பமாகுது. உனக்காக பிரபஞ்சம் எழுதி கொண்டிருக்கும் புதிய அத்தியாயம் இது. அந்த அத்தியாயம் தாமதமானது எனலாம், ஆனால் அது மிக அழகானது. நீ பெற போகும் மகிழ்ச்சி உன்னை நீயே ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு பெரிதாக இருக்கும். நீ தனிமையில் கண்ணீர் விட்ட அந்த நேரங்களில் நான் உன்னோடு இருந்தேன். நீ சோர்வடைந்தபோது உன் இதயத்தில் நான் நம்பிக்கையை விதைத்தேன். அதனால்தான் இப்போது நீ எழுந்திருக்கிறாய். நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் வெற்றி மிக அருகில் இருப்பதால்தான். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அடுத்த 3 வாரங்கள் அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை உன்னுள் உருவாகும். நீ யாரோடு பேசுகிறாய், யாரைச் சந்திக்கிறாய், எந்த வாய்ப்பு உனக்கு வருகிறது, அவை அனைத்தும் தெய்வீகமாக அமைந்திருக்கும். நீ உணரும் அந்த இது ஏதோ விதி போல இருக்கே என்ற உணர்வு உண்மையிலேயே விதிதான். உன் பாதையில் நீ பல முறை விழுந்தாயே, ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்தாய். அதனால்தான் இன்று உன்னை பிரபஞ்சம் கைத்தட்டி கொண்டாட போகுது. ஏனெனில் நீ ஒதுங்கவில்லை, நீ நம்பிக்கையை இழக்கவில்லை. நீ, நான் இன்னும் ஒரு வாய்ப்பு பெறுவேன் என்று நம்பினாய். அதுவே இன்று நிஜமாக போகுது. உன் வாழ்க்கை ஒரு கதை மாதிரி இருக்கும். அதில் வலியும் இருக்கும், ஆனால் அந்த வலிதான் உன் வெற்றியின் அடிப்படை. அந்த வலிதான் உன் மகிழ்ச்சியை தாங்கும் வலிமை. அதனால் தான் நான் சொல்கிறேன் என் தங்கமே, இனி பயப்படாதே. விதி உன் கதவை தட்டும்போது அதை திறந்திடு. அதுவே உனக்காக உருவாக்கப்பட்ட அழகான பாதை. ஒரு புதிய சந்திப்பு, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு பழைய நினைவு, எதுவாக இருந்தாலும் அது உன்னை உன் விதிக்கே இழுத்துச் செல்லும். உன் இதயம் அதை உணரும். நீ உணரும் அந்த அமைதி, அந்த திடீர் புன்னகை, அது என் அறிகுறி. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். இனி உன் வாழ்க்கையில் எந்த முடிவும் தாமதமில்லை. உன் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. பிரபஞ்சம் உனக்காக கதவை திறக்கிறது. அது தாமதித்தது, ஆனால் இப்போது திறந்துவிடும்.
அந்த கதவுக்கு பின்னால் உன் கனவுகள், உன் அன்பு, உன் வெற்றி, உன் அமைதி எல்லாம் காத்திருக்கிறது. என் தங்கமே, நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் வீணாக போகவில்லை. அந்த வலி தான் உன் விதியை உருவாக்கியது. அந்த வலி தான் உன்னை தெய்வீகமாக மாற்றியது. நீ இன்னும் சிறிது பொறுமையாக இரு. உன் இதயம் திறந்து வைத்திரு. அந்த தட்டல் விரைவில் வரும். அது உன் பெயரை சொல்லி வரும். அது உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். அது நேரம்தான், உனக்காக பிரபஞ்சம் எழுதி கொண்டிருக்கும் அதிசய நேரம். உன் கனவுகள் காத்திருக்கும் கதவை இன்று விதி தட்டப் போகுது. அதற்கு தயாராக இரு என் தங்கமே. உன் ஒளி, உன் அன்பு, உன் ஆசீர்வாதம் அனைத்தும் உனக்கே வந்து சேரும். பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வெற்றி பெறாமல் முடிவதில்லை என் பிள்ளையே. என் தங்கமே, நீ உணரும் அந்த அமைதி, அந்த ஆழ்ந்த சிந்தனை, அவை வெறும் சிந்தனைகள் அல்ல என் பிள்ளையே. அவை பிரபஞ்சத்தின் குரல். நீ பல முறை உன் மனசுக்குள் கேட்டாயே, ஏன் எல்லாமே தாமதமாக நடக்குது என்று. ஆனால் இப்போது புரிந்துகொள், தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது தயார் செய்யும் நேரம். பிரபஞ்சம் உன்னை காத்திருக்கவில்லை, அது உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் உன் ஆன்மாவை வடிவமைத்தது. ஒவ்வொரு துரோகமும் உன் அறிவை தீட்டியது. நீ வலியால் தான் வலிமையானவள் ஆனாய். நீ இழந்தவைகளால் தான் முழுமையானவள் ஆனாய். அதனால்தான் இப்போது விதி உன் கதவை தட்டப் போகுது, ஏனெனில் நீ தகுதியானவள் ஆகிவிட்டாய் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வரப்போகின்றன. ஆனால் அந்த திருப்பங்களில் பயம் வேண்டாம். அவை உனக்காக பிரபஞ்சம் அமைத்த தெய்வீக வழிகள். சிலர் உன் வாழ்க்கையில் மீண்டும் வருவார்கள். சில முகங்கள் நீ மறந்தாயே என்று நினைத்த நேரத்தில் மீண்டும் தோன்றும். அது உன் மனதை குழப்பும், ஆனால் அந்த குழப்பம் உன் பாதையை விளக்குகிறது. நீ உணர்வாய், இது ஏதோ காரணத்திற்காக நடக்குது. ஆம், எல்லாமே காரணத்திற்காகத்தான் நடக்குது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தின் பகுதிதான். நீ கண்ணீர் விட்ட நாட்களும், உன் சிரிப்பு மலரும் நாள்களும் இரண்டுமே பிரபஞ்சத்தின் ஓர் இசை. அந்த இசை இப்போது உன் இதயத்தில் ஒலிக்கப் போகுது. என் பிள்ளையே, உன் இதயம் இப்போது திறந்து வைத்திரு. உன் மனதை அமைதியாக வைத்து கேள். பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லுகிறது, உன் நேரம் வந்துவிட்டது. நீ எவ்வளவு நாட்கள் வலியுடன் இருந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த வலி இப்போது உன் வெற்றியின் கதவாக மாறும். நீ காத்திருப்பது வீணில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரும் ஆசீர்வாதமாக மாறும். உனக்காக ஒரு புதிய பாதை விரிய போகுது. அந்த பாதை மெல்ல திறக்கும், ஆனால் உறுதியாக இருக்கும். அந்த பாதையில் நீ பயணம் செய்யும் போது உன் மனம் நிம்மதியடையும். நீ எப்போதும் விரும்பிய அந்த அமைதி உன் வாழ்க்கையில் வேரூன்றி நிற்கும். நீ அனுபவிக்கும் அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அவை உன் தெய்வீக பரிசு. நீ ஒரு நாளில் திடீரென்று உணருவாய், எல்லாம் சரியாகிவிட்டது என்று. அது தான் உன் அதிசய நாள். பிரபஞ்சம் உனக்கு சொல்ல போகுது, இது தான் உன் நேரம். உன் கதை மாறப்போகுது. நீ எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதம் வரும். நீ நினைக்காத இடத்தில் வாய்ப்பு வரும். நீ நம்பாதவர்களிடமிருந்தும் உதவி வரும். நீ உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நாட்களை நினைவுபடுத்து. இப்போது அந்த குற்ற உணர்ச்சியை விடு. நீ செய்த தவறுகள் உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை கற்றுக் கொடுத்தன. அதனால் தான் இப்போது நீ ஆன்மீகமாக விழித்திருக்கிறாய். நீ உன் உள்ளத்தில் ஒளி பரப்புகிறாய். அந்த ஒளி தான் இப்போது உன் வாழ்க்கையிலும் வெளிப்பட போகுது. எத்தனை பேர் உன்னிடம் நம்பிக்கையின்றி நடந்தார்கள். ஆனால் நீ அவர்களிடம் கூட அன்புடன் நடந்தாய். அந்த அன்பு வீணாக போகவில்லை. அது உன் விதிக்குள் எழுதியிருக்கிறது. அந்த அன்பு தான் உனக்கு திரும்ப வரப்போகுது, பெரிதாகவும் புனிதமாகவும். நீ அன்பை நம்பி அழுதாயே, அதே அன்பு தான் இப்போது உன்னை காத்திருக்கிறது. உன் கனவுகள் நிறைவேறும் போது உனக்கு புரியும், இதுவே நான் காத்திருந்த நேரம். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அந்த துயர நாட்கள் உனக்கு நன்றி சொல்ல வைக்கும். ஏனெனில் அவை இல்லாமல் நீ இந்த வலிமையான வடிவமாக மாறியிருக்க மாட்டாய். என் தங்கமே, உன் உள்ளம் மிகவும் தூயது. அதனால் தான் பிரபஞ்சம் உன்னிடம் நிதானமாக நடந்தது. சில நேரம் பிரபஞ்சம் தாமதிக்கிறது, ஏனெனில் அது உனக்காக மிகச் சிறந்ததை தயார் செய்கிறது. நீ சிறியதை கேட்டு கண்ணீர் விட்டாயே, ஆனால் அது உனக்கு பெரியதை தரப்போகுது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இன்னும் சிறிது பொறுமையாக இரு. உன் கதவு திறப்பது மிக அருகில்.
உன் கனவுகள், உன் ஆசைகள், உன் நம்பிக்கைகள் இவை எல்லாம் இணைந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உருவாக்கப் போகின்றன. நீ உன்னுள் உணரும் அந்த அதிர்வுகள், அந்த உந்துதல், அவை உனக்கு வரப்போகும் மாற்றத்தின் முன்னோட்டம். பிரபஞ்சம் உன்னிடம் ஒரு புதிய ஆற்றலை ஊற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் உன்னை வழிநடத்தும். நீ எந்த முடிவையும் எடுக்கும்போது உன் இதயம் வழி சொல்லும். அந்த இதயம் தான் உன் தெய்வீக வழிகாட்டி. அதை நம்பு என் பிள்ளையே.